எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நிறைய 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஆவியானவர் இப்படியே கொண்டு போறதுனால நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, பவுல கொண்டுட்டு போறாங்க பாருங்க, அது பவுல் சம்மதம் இல்லாம. ஆனா இங்க யோனாவை கூட்டிட்டு போறாங்க பாருங்க, யோனாவின் முழு சம்மதத்தோடு. பவுல் சம்மதம் இல்லாம அழைக்கப்பட்டவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாருங்க. அதனால அடிச்ச காத்துல என்ன உடைஞ்சு தெரியுமா? கப்பல் உடைஞ்சு. இங்க அதே போல ஒரு பெரிய காற்று, ஆனா என்ன உடையல தெரியுமா? கப்பல். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு? இங்க கர்த்தர் யாரதான் உடைக்க பிளான் போட்டார்? யோனாவை. ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எதுவா மாறுது தெரியுமா? பெரிய நஷ்டமா மாறுது. இவங்க அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது மேலையும் கீழையும் போய் பார்த்துட்டு இருந்தா, கீழே லோயர் பர்த்ல ஒரு ஆளு, இதான் சொன்னேன், எந்த புயல் அடிச்சா என்ன. ஆமென். ஒரு தேவ மனுஷன், அவருடைய சாட்சி நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை வந்து சாத்தான் தட்டினானா. நல்ல தூக்கம். எழும்பி போய் திறந்து பார்த்தா, நான் சாத்தான், நீ நான் வேற யாரோ நினைச்சேன். அடுத்த போய் ஏன் தூக்கத்தை நானும் வேற யாரோ தட்டுறாங்க. இவர் தூங்கிட்டே இருக்கிறார். உடனே அந்த கப்பல் மாலுமி சொல்றான், அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்திருவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து? அவங்களுக்கு இன்னும் ஆண்டவரை தெரியல. இப்போ அவங்க யார் நிமித்தம் இந்த ஆபத்து என்று அறியும்படி சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சு தெரியுமா? யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. உடனே வந்து கேட்கிறாங்க, உன் தொழில் என்ன? நீ எங்க இருந்து வர? நீ உன் தேசம் என்ன? நீ எந்த ஜாதி? அன்னைக்கும் கேட்கிறாங்க, இன்னைக்கும் கேட்கிறாங்க. அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி பண்ண? நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாதை மாறி போனா நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா தான் பாதை மாறி போனதும் புயல்ல, பாதை மாறி போனதும் லோயர் பர்த் கிடைக்குது. நீங்க ட்ராக் மாறினா நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சலுகை உங்களுக்கு இருக்கு உலகத்துல, நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனா திடீர்னு அடிக்கும் பாருங்க பெருங்காற்று, அன்னைக்கு அத்தனை பேரும் கொஸ்டின் பண்ணுவான், நீ யாருன்னு கேட்பான், ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்பான். ஒன்னாலதான் என்பார்கள். அப்படி கேட்கும்போது 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கரை சேரும்படி வேகமாய் தண்டுவல். என்ன நல்லவங்க. இதே இது ஒரு சபை விசுவாசியா இருந்துன்னா இவன் சீட்டு விழுந்து கேட்கவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஆனா நல்ல வேலை இவங்க ரட்சிக்கப்படாத கூட்டம் இல்ல, இவங்க புறஜாதிகள். அதனால அவங்க அந்த பாவத்தை உடனே செய்யல. ஆமே, நான் உங்களை சொல்லல, சில பாக்குறாங்க என்ன நம்மள. ஆமே, பாருங்க, அவங்க வந்து இவன் சொல்றான் நீங்க என்ன தூக்கி போடுங்க, ஆனா அவங்க வேற ட்ரை பண்றாங்க. நல்ல மக்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான், அவன் ட்ராக்ல வரதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க மாற்று வழி என்ன எடுங்க, கொந்தளிப்பு கூடுமே தவிர குறையாது.
நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துட்டு வந்த அந்த செர்மன் ஃபார்மட் இது கிடையாது. ஆனா ஆவியானவர் இதுலதான் பிடிச்சு நிறுத்துறார். யார்கிட்டயோ நீ ட்ராக்ல வா, உன்னாலேயே இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும். அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ஒரு வழிக்கு கொண்டு வர கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினார், அந்த வழியில நம்ம வந்துரும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவை, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற கொந்தளிப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவார் என்றார். ஆமே, வழி பிறக்குது பாருங்க. உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 5வது வசனம், அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. ஆமேன். இப்போ யோனா தவறான பாதையில் இருந்து மாற்றப்படும் போது, அதாவது இனி அவன் எங்கதான் போறான் தெரியுமா? சரியான பாதையை நோக்கி தான் ஓட போறான். இனி அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் எங்க ஓட போறான் தெரியுமா? ஆமா, எங்க ஓட போறான்? நினிவேக்கு ஓட போறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் தேவை. அதனால அவனை 3 நாள் பிடிச்சு என்ன வைக்கிறார் தெரியுமா? அடைச்சு வைக்கிறார். நீங்க ட்ராக்ல இருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். எடுத்ததும் ஓட விட மாட்டார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உட்கார வச்சிருக்கிறீர். ஆமே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள். யோனாவை மீன் வயிற்றுல வச்சா, நம்மையும் அவர் சமூகத்துல வச்சிருக்கிறார். இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் விரும்பினா சொல்லுங்க, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமே, அந்த ஓட்டத்துக்கான ஆயத்தம் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அதற்கு தான் இந்த பெருங்காற்றை கர்த்தர் அனுப்பினார். ஆமே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூட்ட நாட்கள்லாம் போய், இனி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிறவர்களுக்கு காற்றை அனுப்புவார். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி யோனா லைஃப் தெரியும். நான் அங்க ரொம்ப போக விரும்பவில்லை. இப்போ யோனா சமுத்திரத்தில் தூக்கி போடப்படுகிறான். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட இவ்வளவு அவர் ரெடி பண்ணி வச்சிட்டு, ஆமென், ஆண்டவரே நீர் எனக்கு மீனை ஆயத்தப்படுத்துவீர் என்று பார்த்தால், மீனுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதுக்குதான் இந்த காற்று, அதுக்குதான் இந்த, அது மும்முரமாயிட்டே இருக்கு. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ சமுத்திரம் என்பது பெரியது. ஆமென். அப்போ மீன் எந்த இடத்துல இருக்குதோ அங்க வந்து தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? ஒருவேளை இந்த மீனும் கப்பல் கூட டிராவல் பண்ணியிருந்தா, இந்த மீன் நினைச்சிருக்கும், ஆண்டவரே நீங்க இந்த விசுவாசி ஆண்டவரே, அவனால நானும் கெட்டு அவனும் கெட்டு அந்த கப்பலும் கெட்டு. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம், இந்த கப்பல் உடையல. அவரால் பெருங்காற்றுல சேதம் இல்லாமலும் நடத்த முடியும். ஆனா பெருங்காட்டுல சேதம் உண்டானா ட்ராக் வேறன்னு அர்த்தம்.